ஃபினாலே சுத்தமாக பிடிக்கல. சுஜிதா சூப்பராக குக் பண்ணுவாங்க. ஐ வாஸ் ஸோ அப்செட் அபவுட் தட். அவங்க டிஆர்பி பற்றி யோசிக்கல, பிரியங்கா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஓப்பனாகவே தெரியுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சுஜிதாவை, ஆனால் பிரியங்கா வந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணல. See completely, but Priyanka is basically a very nice person. But this is not the way like Manimekalai should spoil the reputation of Priyanka. I really don't appreciate it. அது ஒரு ரூமர் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி பிரியங்கா நேச்சர் அப்படி கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர் தான் நினைக்கிறேன். அவங்க ஸ்டார்டிங்லேயே லைக் சொன்னது தான், அவங்க முன்னாடியிலேருந்தே ஷி இஸ் நாட் த வெரி வெல் நோன் குக், அது எல்லாமே ஓகே தான். ஏன்னா சுஜிதா இஸ் மோர் வெல் வர்ஸ் தென் ஹர். அன்ஃபேருங்க. அது சுஜிதா தான் வின் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஜோயாவுக்கு பதிலாக நம்ம அக்ஷய் கமல்னு ஒரு பையனாக இருந்தால் அருமையாக குக் பண்ணான். அதை பார்க்கும்போது நிச்சயமாக அவனுக்கு ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்கன்னு நினச்சா அவனுக்கு அதுவும் கொடுக்கல. அவனை அனுப்பிட்டு தமிழே தெரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மரியாதை. ஜோயா தப்புன்னு தமிழ் பேசினா உடனே அது ஒரு பெருமை. இந்த சுனிதா ஒருத்தி இருக்கா, ஒருத்தி தமிழ் தெரியாத மாதிரி பண்ணி ஜோக் அடிக்கிறா. இப்படி போகுதுக்கு. ஆனால் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாரபட்சம். சூப்பர் சிங்கர் ஆகட்டும், இதாகட்டும், இப்போ அடுத்தது பிக் பாஸ் வருது. நம்ம ஒருத்தரை நினச்சி ஓட்டு போடுவோம், அவங்க ஆல்ரெடி ஒருத்தரை முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க தான் வருவாங்க. அது எனக்கு சிடபிள்யூசி எனக்கு அந்த ஃபைனலை பார்க்குற பிடிக்கல. எனக்கு ஃபினாலே சுத்தமாக பிடிக்கல. சுஜிதா சூப்பராக குக் பண்ணுவாங்க. ஐ வாஸ் ஸோ அப்செட் அபவுட் தட். என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் தான். அது ஆக்சுவலி அவங்க மணிமேகலைக்கும் அவங்களுக்கும் இஷ்யூ போயிடுச்சு இல்லை சார். அதில் மேபி பிரியங்கா கொஞ்சம் டவுனாக இருக்கனால தூக்கி வர்றதுக்காக அவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அவங்க டிஆர்பி பற்றி யோசிக்கல, பிரியங்கா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஓப்பனாகவே தெரியுது. ஏன்னா மற்ற எல்லாருமே கரெக்ட் ஒரே டைம்ல குரேஷி எல்லாரும் சேர்ந்து பேசும்போது அப்படி தோணுது. தெரிஞ்சு சுஜிதா நல்லா தான் பண்ணாங்க, அவங்க தான் நல்லா பண்ணியிருந்தாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். அப்புறம் மணிமேகலை போயிட்ட அப்புறமே பார்க்கல, அது ஓப்பனாகவே தெரிஞ்சிச்சு. ஒரு எபிசோட்லேயும் தெரியும் பிரியங்கா தான் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசும்போதெல்லாம். இல்லை ஆக்சுவலி அவங்க தான் வந்திருக்க வேண்டியது, இந்த இஷ்யூனால தான் மேபி ஸ்வாப் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஃபேரான்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் அவங்க நல்லா தான் குக் பண்ணுவாங்க, நிறைய எபிசோட்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கி. ஐ கெஸ் நல்லா பண்ணியிருந்தா அவங்க கரெக்டாக வின் பண்ணியிருப்பாங்க. சும்மா எதுக்கு கொடுக்க போகிறாங்க எனக்கு என்னவோ ஃபிக்ஸ்டு மாதிரி எனக்கு பர்சனலாக தோணலை. இந்த இஷ்யூனால அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்படி தோணலை. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்க பண்ணது எங்களுக்கு ஹாப்பி ரொம்ப. அவங்க ஆங்கரே இல்லாமல் எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி பிக் பாஸ்லேயும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த இதில் எப்பயுமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ரூமர் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி பிரியங்கா நேச்சர் அப்படி கிடையாது. ஸோ அது வேற யார் மூலமாகவும் ஒரு ரூமர். நாங்கள் மணிமேகலையும் குறை சொல்ல மாட்டோம், மணிமேகலையும் இதுதான். பட் இது ஒரு ரூமர், பிரியங்காக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க மூலமாக ஒரு ரூமர் வந்திருக்கு. பிரியங்கா நேச்சர் அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது சொன்னாங்க. ஆனால் அப்படி அவங்க நேச்சர் அப்படி கிடையாது, பிரியங்கா நேச்சர் அப்படி கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். சும்மா இந்த ப்ரோக்ராம்காக அப்படி ஒரு ஆமாம் அந்த இதுதான். மோஸ்ட்லி ஃபேராக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அவ்வளோ பாலிட்டிக்ஸ் மாதிரிலாம் போகாது. மோஸ்ட்லி ஃபேராக தான் இருக்கலாம். அன்னி டேல நல்லா பண்ணாதானே வாங்க முடியும். அன்னிக்கு பண்ணுறது தான் அவங்க அது கரெக்டாக தெரில. பட் பிரியங்கா டிசர்விங்காக தான் இருக்கும்னு தோணுது. இல்லை அது இப்போ டிஆர்பியை பேட் தானே பண்ணுவோம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஆர்பி பிரியங்காவுக்கு கொடுத்தாங்கன்னா பேடாக தானே போகும். கொஞ்சம் எனக்கு அவ்வளோ ஒப்பீனியன் இல்லை. பட் பிரியங்கா கொடுத்தது ஓகே தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சுஜிதாவை, ஆனால் பிரியங்கா வந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் சுஜிதா தான் வரணும்னு நாங்கள் நினச்சோம். அவங்க ரொம்ப நல்லா இப்போ சமையல் பண்ணுறதுலையும் நிறைய இடத்துல நிறைய காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வின் பண்ணிகிட்டே வந்ததில் அவங்க பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால அவங்க வருவாங்க அப்படின்னு நினச்சோம். மணிமேகலையோட ஏதோ இது வந்ததால் பிரச்சனை அப்படி இது வந்ததால் அந்த இஷ்யூ வந்ததால் இவங்க வரக்கூடாதுன்னு நினச்சோம். கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம். லாஸ்ட்டில் அவங்க தான் வந்திருக்காங்க. தெரியல, ஓகேன்னு தான் நினைக்கிறேன். பட் த வே த மணிமேகலை has spoiled the reputation of Priyanka, I did not really appreciate it. And she has not said anything about the people are commenting bad about her character assassination. I really do not like it. Really inappropriate for Manimekalai to keep quiet. I don't like her arrogance behavior. See completely, but Priyanka is basically a very nice person. But this is not the way Manimekalai should spoil the reputation of Priyanka. I really don't appreciate it. ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர் தான் நினைக்கிறேன். அவங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், அவங்க முன்னாடியிலேருந்தே ஷி இஸ் நாட் த வெரி வெல் நோன் குக், அது எல்லாமே ஓகே தான். ஏன்னா சுஜிதா இஸ் மோர் வெல் வர்ஸ் தென் ஹர். அதனால இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் அந்த அக்ஷய் கமலை அந்த ஃபைனலிஸ்டாக
செலக்ட் பண்ணாதது அண்ட் ஜோயா செலக்ட் பண்ணது அது எல்லாமே இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். ஏன்னா அவங்க இவங்கள விட எல்லா இடத்துலையுமே பெட்டராக இருந்தாங்க, பிரியங்காவை விட பெட்டராக தான் இருந்திருக்காங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை ஃபேர் தான், அவங்க வந்து ஷீ டிசர்வ் தட். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கிங் வந்து அவங்க முயற்சி பண்ணி ஒரு ஆங்கராக இருந்தால் கூட அவங்க சில ஷோஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி அவங்கள வந்து காமிச்சிருக்காங்கல்ல. பட் இதில் வந்து அவங்களால குக் பண்ணவும் முடியும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கிங் அவங்க லேர்ன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஷீ டிசர்வ் தட். மணிமேகலை வந்து பாவங்க. ஆக்சுவலி நான் பார்க்கும்போது நானே ஃபீல் பண்ணுவேன், ஏன் இந்த பிள்ளை இவ்வளோ டேலண்டடாக அது வந்து இதில் இருந்தது சன் டிவியில். நல்ல டேலண்டட் கேர்ள், பட் ரொம்ப டீசெண்டாக அவள் வந்து பண்ணுவாள், ஆங்கர் பண்ணுவா. பிரியங்கா கொஞ்சம் எப்பவுமே ஒரே ட்ரெண்டு, யாராவது ஒரு ஜென்ஸை பார்த்து உடனே அவங்கள இது பண்ணுற மாதிரி குழந்தைங்க. ஐ டோன்ட் லைக் தட் வே ஆஃப் இது. பட் மணிமேகலை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த பிள்ளை எப்போ பாரு ஏதாவது சொல்லி டீஸ் பண்ணா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. She got upset and I fully accept that. I stand for மணிமேகலை. மணிமேகலை போனது வந்து இந்த சீசன் 5க்கு எவ்வளோ டிசப்பாயிண்டட் நீங்கள் நினைக்கிறீங்க டோட்டலா? ஆக்சுவலி மணிமேகலை சிவாங்கி புகழ் அவங்களுக்காக தான் சீசனை பார்க்க ஆரம்பிச்சது. ஒருத்தராக போயிட்டாங்க. மணிமேகலை ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களும் போயிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் சீசனே கொஞ்சம் டவுட்டு தான் பார்க்குறது. மணிமேகலை குவிட் பண்ணது தெரியும், பட் அதுவும் ஃபேராக தெரியல. ஆக்சுவலி அவங்க ரொம்ப நாளாக விஜய் டிவியோட அசோசியேட்டடாக இருந்தாங்க, பட் இன்னொரு ஆங்கரோட இன்ட்ரப்ஷனால் போனது சீம்ஸ் அன்ஃபேர் தான். மேபி சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் மணிமேகலைன்னு தான் தோணுது. யாரு வின் பண்ணியிருப்பாங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? சுஜிதா வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அவங்களும் நல்லா ஈக்குவலாக நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. சுஜிதா பர்டிகுலராக அவங்க சமைக்கிற விதம் நல்லா இருந்துச்சு. சமைக்கிறது தான், வேற என்ன இல்லை. குக் வித் கோமாளின்றதே குக்கிங் ரிலேட்டட் தான். அவங்க இல்லைன்னா இவங்கன்னு நினைச்சேன், கடைசியில் பிரியங்கா வின் பண்ணி. நாங்கள் பிரியங்கா கமெண்ட்ஸ் பண்ணுறதும் இது பண்ணுறதும் சூப்பர் சிங்கர்லலாம், அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் அவங்க பேசுறது எல்லாமே நிஜமாக நான் என்ஜாய் பண்ணுவேன். நேர்லேயே போய் பார்த்துருக்கேன் அந்த ப்ரோக்ராம், அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பிரியங்காவும் மேக்கப்பாவும் சூப்பர் வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வருது, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், வின் பண்ணது ரொம்பவே ரொம்ப மகிழ்ச்சி. அவங்கக்கிட்ட வந்து ஒன்றும் பிளாக் மார்க்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் இல்லை, நேச்சுரலாகவே அப்படி தான் அவங்க. கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் லவுடராக பேசுவாங்க, பட் அதோட ஷோவே கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆப்போசிட் இல்லைன்ற ரன்னர் அப்பில் அவங்க வரக்கூடாது, அவங்க தான் வின்னராக வரணும்னு நினச்சோம், ஏற்றுக்க முடியல. ஓகே தட்ஸ் ஆர். அவங்களோடது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஃபான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதனால் அவர் எப்படி சமைக்கிறாருன்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. அங்கே குக் வித் கோமாளில் இவங்க 2 பேரும் லேடிஸ் கண்டிப்பாக வீட்டில் நல்லா சமைச்சிருப்பாங்க, அதனால் இவங்க வரதுக்கு கண்டிப்பாக சான்சஸ். இஃபான் ரன்னர் வந்ததில் ஒன்றும் ப்ராப்ளம். பிரியங்கா பாவம், இது ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன சம்டைம்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னே தெரியாது. பப்ளிக் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னாக்கா யூனோ, அண்ட் ஷீ இஸ் ஆல் ஹாப்பி அபவுட் இட். தோ ஐ சா ஒன் திஸ் திங் ஒன் சோம்பு தூக்கி பின்னாடி போடுறது, தட் இஸ் ஸோ ரிடிகுலஸ். வை ஷீ ஷுட் டூ லைக் த சோப்பு தூக்குறவங்க அது இது இந்த மாதிரிலாம் நாஸ்டியாக பேசிட்டு எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங், யூ ஹாவ் டு ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவல். இப்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சுஜிதாக்கு கொடுத்துருக்கலாம். தென் அக்ஷய் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3rd பிளேஸ் ஆச்சு வர அளவுக்கு ஹீ ட்ரைட். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய எலிமினேஷன் போனாலுமே அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்க அந்த அளவுக்காச்சும் வந்திருப்பாங்க. ஸோ 2nd பிளேஸ் மேபி பிரியங்காவுக்கு கொடுத்துருக்கலாம், ஏன்னா ஷி வாஸ் அ குட் குக் டூ. சம்திங் ஏதோ பாலிடிக்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக இருக்கு. வாங்கியிருக்காங்க, பட் அதனால இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க நான்வெஜ் கூட சமைச்சிருக்காங்க. அப்படி ஏன்னா நான்வெஜ் கூட அவங்க வந்து நிறைய முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் அவங்க இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஷீ டிசர்வ் தட். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க இந்த அளவுக்கு குக் பண்ணுவாங்க, குக்கிங்கில் ஒரு இந்த அளவுக்கு டேலண்டாக இருப்பாங்கன்னு. பட் அவங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, அவங்க லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு இதுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு ஆங்கர் சைட்லேருந்து தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் குக்கிங் சைட்லையும் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோட்டலி அன்ஃபேர். ஆக்சுவலி நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். தாமு சார் வந்து ரொம்ப அகாமடேட் பண்ணுவார். சால்ட் இல்லை அது இல்லைனால ஒரு தடவை சொல்லிட்டான், நல்லா போட்டே காமிச்சிட்டான், நான் உப்பு இல்லைனா கூட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை போட்டுட்டு பிரியங்காக்கு அப்செட் ஆயிடுச்சு. நோ டவுட் அவள் ஒரு வெஜிடேரியனாக இருந்து நல்லா குக் பண்ண அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லலை, பட் ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் டைட்டில் வின்னர். அதுதான் என்னோட இல்லை, கரெக்ட் தான். உங்களுக்கு கண்டினியூஸாக ஒருத்தவங்களோட இன்ட்ரப்ஷன் இருக்கும்போது நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காட்ட முடியாது இல்லையா? இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒருத்தர் கான்ஸ்டண்ட்டாக சொல்லும்போது யாராலையும் அதை ஏற்றுக்க முடியாது தானே. ஸோ அது கரெக்ட் தான் அவங்க குவிட் பண்ணது. சேனல் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்க குக்கிங் பற்றி எனக்கு தெரியல, நான் சீசன் பார்க்காதனால. பட் ஓகே, மேபி ஷீ இஸ் அ குட் குக் ஆல்சோ.
எனக்கு அதை பற்றி தெரியும். அது டோட்டலா வேற இஷ்யூ இல்லையா? அது தெரியல. அது அவங்க பிசினஸ் மைண்டை பத்திலாம் நம்மளுக்கு அந்த அளவு தெரியாது. நான் ஒரு ஆடியன்ஸா வந்து நல்லா சமைச்சிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஹாப்பி தான். ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹி டிசர்வ்ஸ் தட். பட் அது அவங்களோட இஷ்டம், நம்மளுக்கு என்ன? நம்ம சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு பார்க்குறோம் அவ்வளோ. இல்லை அப்படி இல்லை, ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்து தானே இது பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்களோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் வந்து கொஞ்சம் ரெகுலர் குக்கிங் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கிங் அவங்க இதில் காமிச்சிருந்தாங்க. அதில் தான் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸ்கோர் 1%, மேபி போத் ஆர் ஈக்குவல் தான். டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் காமிச்சது 1% அதிகமாக வந்து பிரியங்கா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இர்ஃபான் வந்து ஆல்ரெடி இஸ் ஆன் த ஃபீல்டு இல்லையா? புது பசங்களை யாரையாவது என்கரேஜ் பண்ணுங்க. அந்த அக்ஷய் கமல் அந்த பிள்ளை எப்படி உயிரை கொடுத்து அவனை வந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்ப்பேன் நான். ரொம்ப பெயின் எடுத்து பண்ணுவான். எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். அவனும் பெயின் எடுத்தான். சுஜியும் நல்லா பண்ணான்.